வெண்ணிலா வெண்ணிலா சாமி ஸ்வேதா. ஆமா நான் தான் ஸ்வேதா. அப்போ நீங்க? சாமி ஆ வைத்தியர் உனக்கு ட்ரீட்மெண்ட்க்கு வந்திருக்காரு. ஓ டாக்டரா? அப்போ நான் கண்ணை திறந்து காட்டுறேன். நான் நாக்க நீட்டுறேன். டார்ச் அடிச்சு பாருங்க. ஸ்வேதா விளையாடாது. ம். அவர் சாதாரணமான வைத்தியர்லாம் கிடையாது. உனக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ண வந்திருக்காரு. ஓ சாமியாரா? சாமியாரு எனக்கு இல்ல மாமியாரு. சாமி சாமி, ஆ, நானும் என் புருஷனும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ஆசீர்வாதம் பண்ணுவீங்கல்ல? ஆசீர்வாதம் பண்றோமா முத்தரசன்? நம்ம சோழி போட்டு பார்த்துடலாம். சரி சார். ஆ பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. என் புருஷன் எப்போ சந்தோஷமா என்கிட்ட பேசுவாருன்னு பார்த்து சொல்லுங்க. அன்னைக்கு டாக்டர் வந்தாருல, அந்த டாக்டர் கையில டார்ச் எல்லாம் வச்சிருந்தாரு. நீங்க டாக்டர் சாமியார்னு சொல்றீங்கல்ல, கையில டார்ச் இல்லையே, டார்ச் எங்க? முத்தரசன், ஆ சரி சாமி. வெண்ணிலா ரூமுக்கா? அப்ப நானும் வரேன். என்ன? விடுங்க. நானும் போகணும். அப்புறம் எப்போ? நான் போகணும். சாமி உட்காருங்க. முதல்ல கதவை சாத்துங்க. கவனிச்சிங்களா? அந்த பொண்ணு இறந்து போய் 16வது நாள் உயிரோட திரும்பி வருவான்னு நான் சொன்னேன். அப்படி சொன்னப்ப இந்த சோழியெல்லாம் இதே மாதிரி தான் விழுந்துச்சு. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணுக்கு மனநிலை கோளாறுங்கிறதெல்லாம் அறவே இல்லை. ரொம்ப ஆரோக்கியமான மனநிலையில இருக்கிறாங்கன்னு தான் இந்த சோழி சொல்லுது. என்ன சாமி சொல்றீங்க? விதிய மதியால வெல்ற அளவுக்கு அறிவு கூர்மையான ஜாதகம் இது. எனக்கு தெரிஞ்சு அவ உடல்நிலையிலையும் சரி மனநிலையிலையும் சரி ஜாதக பிரகாரம் எந்த ஆபத்தும் இல்லை. உள் மனசு, மேல் மனசு, ஆழ் மனசு, இந்த மூணையும் கட்டி ஆள தெரிஞ்சவ இந்த பொண்ணு. என்ன சாமி, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவ பைத்தியமா சுத்திட்டு இருக்கிறா, நீங்க அவ பைத்தியம் இல்லைன்னு சொல்றீங்க. மனநிலைமை பாதிக்கப்படுற அளவுக்கு பச்சை இலையை சாப்பிட்ருக்கா. டாக்டரும் செக் பண்ணிட்டு மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொன்னாரு. ஆனா இப்ப நீங்க சொல்றது வேற மாதிரி இருக்கு. அது இல்ல, புரியல. அதை பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. ஜாதக அமைப்பு என்ன சொல்லுதோ அதைத்தானே நான் சொல்ல முடியும். அப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அவ ரொம்ப திறமையா நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். எந்த காரணத்துக்காக மனநோயாளியா அவங்க நடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால அந்த காரணம் தெரியற வரைக்கும் ரொம்ப கவனமா அவங்கள கையாளுங்க. இல்லைன்னா மிகப்பெரிய பிரச்சனை வந்து சேரும்னு ஜாதகம் சொல்லுது.
அப்புறம் நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஓம் நமச்சிவாயா. சாமி இங்க வாங்க. என்ன ஆசீர்வாதமே பண்ணலையே நீங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்கு நீங்க வரம் கொடுக்கணும். எனக்கு எப்ப குழந்தை பிறக்கும்? ஆம்பளை குழந்தை பிறக்குமா இல்ல பொம்பளை குழந்தை பிறக்குமா இல்ல ரெண்டுமே சேர்ந்து பிறக்குமா? கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டுமா. நன்றி, வணக்கம். நீங்க இருங்க, நான் போய்க்கிறேன். பாய் பாய். எங்க போறா? ஏய் ஏய் புருஷா, எங்க போற? ஏய் எங்க போற? நில்லு. இறைவா. சாமி சாமி ஒரு நிமிஷம். என்னம்மா? புருஷா 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 நில்லு. காலையில என்ன குளிக்க வைக்கிறேன்னு சொன்னல, எப்ப என்ன குளிக்க வைக்க போற? ஸ்வேதா வெண்ணிலாவுக்காக வச்சிருந்த பச்சளை சாரை மாத்தி கொடுத்து ஸ்வேதாவை பைத்தியமாக்குனது நாங்க தான். அவ சீக்கிரமா குணமாயிட்டா பரவாயில்ல. எப்போ குணமாவா சாமி? நான் எல்லா விஷயத்தையும் முத்தரசங்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் சொல்லுவார், கேட்டுக்கோ. சரிங்க சாமி. நல்லதுமா. ஓம் நமச்சிவாயா. போ. ஜாலி ஜாலி. என்னெல்லாம் பேசுறா பாரு இவ. அசிங்கமா இருக்கு. பைத்தியம் மாதிரி நடிக்கிறா பாரு. வர்ற கோவத்துக்கு சாட்டி எடுத்து வெளுன்னு வெளுத்துருன்னு பாக்குறேன். இங்க பாரு முத்து மாமா, சாயாஜி நம்ம கிட்ட ஸ்வேதாக்காக்கு பைத்தியம் இல்லைன்னு சொல்லிருக்காரு. அது உண்மையா இல்லையான்னு முதல்ல நாம அதை கண்டுபிடிக்கணும். ஸ்வேதாக்காக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, அவங்க பைத்தியமாவே மாறிடுவாங்க. நாம முதல்ல எதுக்கும் வைத்தியரை போய் பார்ப்போம். வைத்தியரை பார்க்க சொல்லி கார்த்திகிட்ட சொல்லியிருந்தேனே. வைத்தியத்துக்காக வெளியூர் போனவரு வந்துட்டாருன்னு காலையில தான் சொன்னான். சாயாஜி வர்றதுனால நான் உனக்கு ஞாபகப்படுத்த மறந்துட்டேன் மாமா. வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். ஐயா, வைத்திய தொழில்ன்றது ரொம்ப ஒரு புனிதமான தொழில். வைத்தியர்களை நாங்கள் கடவுளுக்கு ஒப்பா பார்ப்போம். உங்களை நம்பினதுக்கு இப்படி தான் நம்பிக்கை துரோகம் பண்ணுவீங்களா? ஐயா, என்னையா இப்படியெல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி ஐயா பேச சொல்கிறீங்க? உங்கள் வயசு என்ன? உங்கள் அனுபவம் என்ன? நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? நீங்கள் பாட்டு தேடுறோன்னு தெரிஞ்ச உடனே ஏதோ வைத்தியம் பார்க்குறேன் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஊரில் போய் ஒழிச்சிட்டிங்க போகிறதுக்கு. என் தம்பி கார்த்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கீங்க. தொழில் மேலே சத்தியமாக சொல்கிறேங்க, அப்படி இல்லை இல்லைங்க. நிஜமாவே வைத்திய சம்மந்தமாக தான் ஊருக்கு போனேன். அப்படிங்களா? சரி, சந்தோஷம். நான் சுற்றி வளர்ச்சி கேட்கல, நேராக விஷயத்துக்கு வரேன். பைத்தியமாக்குற மூலிகை ஸ்வேதா கேட்டாளா? ஆமாங்க, கேட்டது வாஸ்தவம் தான். கொடுத்தீங்களா? சொல்லுங்க, கொடுத்தீங்களா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு சாதாரண மாத்திரை கூட மெடிக்கல் ஷாப்புக்கு போனால் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்களாம் பாரம்பரியமாக காலங்காலமாக வைத்திய தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க. வைத்தியமாக்கிறதுக்கு மருந்து கொடுக்கறது அஃபென்ஸ், தப்பான விஷயம். அதுக்கான மூலிகையை ஒரு தப்பான ஆளுக்கிட்ட கொடுத்துருக்கீங்க. ஸ்வேதா பற்றி இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன் கொடுத்தீங்க? அதுவும் அவள் வெண்ணிலாக்காகன்னு கேட்டிருக்கா. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லாமல் எதுக்காக கொடுத்தீங்க? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறீங்களா? இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், எதுக்காக கொடுத்தீங்க? நீங்கள் கொடுத்தீங்களே அந்த பைத்தியமாக்கிறதுக்கான மூலிகை, அதை அவளே சாப்பிட்டுட்டு இப்போ ஸ்வேதா பைத்தியம் ஆயிட்டான். ஒருவேளை அது என் பொண்டாட்டி சாப்பிட்டுட்டானா? புள்ளதாச்சி பொண்ணுங்க.
எப்படிங்க உங்களுக்கு மனசு வந்துச்சு? ரொம்ப தப்புங்க. சரி, உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. கார்த்தி, போலீஸுக்கு ஃபோன் போடு. சரி. அவங்களே வந்து விசாரிக்கட்டும். ஐயா ஐயா, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க ஐயா. இவ்வளவு நாளாக நான் சம்பாதிச்ச பேரெல்லாம் போயிடும். இங்கே பாருங்க, நான் சத்தியமாக சொல்கிறேன், ஸ்வேதாம்மா கிட்ட நான் கொடுத்தது பைத்தியமாகிற பச்சளையே இல்லை. நான் கொடுத்தது ஆரோக்கியமான சத்தான கீரை வகை தான். அதை சாப்பிட்டா யாரும் பைத்தியமாக மாட்டாங்க. அது அபூர்வமான கீரை வகை. அதை சாப்பிட்டா புத்துணர்ச்சியா ஆரோக்கியமா இருக்கலாம். இங்க பாருங்க வைத்தியரே, பொய் சொல்லாதீங்க. நீங்க இத வெளியில சொன்னா உங்க கதை முடிஞ்சிடும், உங்க குடும்பத்தை தீர்த்து கட்டிடுவேன்னு ஸ்வேதா உங்ககிட்ட சொன்னதை நானே கண்ணால பார்த்தேன். அதுக்கு பயந்து தானே நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க அந்த பச்சளையை அரைச்சி சாறு எடுத்து பால்லயோ இல்ல ஜூஸ்லயோ கலந்து கொடுத்தா அவங்க பைத்தியம் ஆயிடுவாங்க. மாடியில இருந்து குதிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. தற்கொலை பண்ணிக்கிற எண்ணம் வரும், இல்ல தூக்கு மாட்டிப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான பச்சிலை மருந்துன்னு சொல்லி தானே கொடுத்தீங்க. அப்படியெல்லாம் சொல்ல சொன்னதே ஸ்வேதாம்மா தாம்மா. ஸ்வேதா ஏன் அப்படி சொல்ல சொன்னா? எனக்கு காரணமெல்லாம் தெரியாதுங்க ஐயா. அவங்க தான் சத்தான கீரையை கொண்டு வந்து இப்படி சொல்லி என் கையில் கொடுக்கணும்னு முன்கூட்டியே பேசிட்டாங்க. ஃபோனில் என்னை உருட்டி மிரட்டுற மாதிரி பேசுவேன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பேசினாங்க. நானும் பயந்த மாதிரி கேட்டுட்டு வந்துட்டேங்க. நீங்க சொல்றதுல உண்மைதானா? என் தொழில் மேலே சத்தியமாக சொல்கிறேங்க. நான் சொல்கிறதெல்லாம் உண்மைங்க. சரி, நீங்க போங்க. சத்துக்கீரைய பைத்தியமாக்குற பச்சைன்னு எங்களை நம்ப வச்சு எல்லாரையுமே முட்டாளாக்கியிருக்கா அந்த ஸ்வேதா. அவ பைத்தியமா நடிக்கிறதுக்கான முதல் கட்ட திட்டம் தான் இது. இல்லை, குருஜியும் சொல்லிட்டாரு அவள் பைத்தியம் இல்லைன்னு. இந்த வைத்தியரும் சொல்லிட்டாரு அது பைத்தியம் ஆக்கிறதுக்கான மருந்து இல்லைன்னு. இப்போ ஸ்வேதா நம்ம கையும் களமாக பிடிக்கணும். நான் தான் சொன்னேன்ல முத்து மாமா, அவங்கள எப்படி பிடிக்க முடியும்? அவங்க நடந்துக்கிற விதம் அத்தனையும் ஒரு நிஜ பைத்தியம் தோத்து போயிடும். அப்படி இருக்கிறப்போ எப்படி முத்து மாமா அவங்கள கையும் களவுமா பிடிக்க முடியும்? இல்லை, பயங்கரமான நடிக்காவே இருந்துட்டு போட்டோம். ஏன் அவளுக்கு மட்டும் தான் நடிக்க தெரியுமா? நாமளாம் நடிக்க மாட்டோமா? அவள் நம்மக்கிட்ட நடிச்சு ஏமாத்துன மாதிரி நாம் அவகிட்ட நடிச்சு ஏமாத்துவோம். நடிக்கட்டும். அவள் எப்படி நம்மளை ஏமாத்தினாலோ அதே மாதிரி சிறப்பாக நம்மளும் பர்ஃபார்ம் பண்ணி அவளை கவுத்து அவள் வாயாலேயே அவள் பைத்தியம் இல்லைன்றது சொல்ல வைப்போம். ம். என்னாச்சு முத்து மாமா, ஏன் டென்ஷனா இருக்க? சொல்கிறேன். என்ன சொல்லு முத்து மாமா. சொல்கிறேன்ல. இப்ப நீ சொல்லலன்னா தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. டாக்டர் வரட்டும் சொல்கிறேன். எதுக்கு முத்து மாமா திடீர்னு டாக்டர்? செக்கப்புக்கு தான். யாரை செக் பண்ண? எனக்கு ஒன்றும் புரியல. சொல்கிறேன்னு சொன்னல, விட்டுரு. சொல்லு முத்து மாமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்வேதா பைத்தியம் நடிச்சிட்டு இருக்கான்ல, அவளை அப்படியே கரெக்டாக பிடிக்கிறதுக்கு ஒரு குட்டி முயற்சி, சின்ன பிளான். எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். எப்படி? அவளுக்கு ஊசி போடுறதுன்னா பயம் இல்லை. பார், ரொம்ப சாதாரணமாக ஸ்கூல் பையன் லெவலில் ஐடியா கொடுக்குறேன்னு நினைக்காத, ட்ரை பண்ணுவோம். அவளுக்கு ஊசி போடுறதுனா பயம் இருக்குல்ல, டாக்டரை கூப்பிட்டு ஊசி போட சொல்லுவோம். உடனே கத்துவா, கதறுவா, ஓடுவா.
உனக்கு ஞாபகம் இருக்கா அவளுக்கு ஊசி போடுறதுன்னு பயந்தானே? ஆமா முத்து மாமா, ஒரு தடவை ஊசி போட வந்த டாக்டரையே அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. இன்னொரு தடவை கடிச்சு வச்சுட்டு ஓடிட்டாங்க. கண்டிப்பா ஊசியை பார்த்தா அவங்க பயப்படுவாங்க. ஆனா இப்போ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே. உள்ள இருக்க பயம் தானாக வெளியே வரும். அது வரும்போது அவள் பைத்தியம் இல்லைன்னு லபக்குன்னு பிடிச்சிருக்கும். நல்லா இருக்கிற உடம்புல ஊசி போட்டா எதுவும் ஆகாதுல்ல? நீயும் அக்கறையும் அவளுக்கு ஒன்றும் ஆகாதுமா. விட்டமின் இன்ஜெக்ஷன் தான். இன்னும் கலர் ஆகிடுவா போதுமா? அவளுக்கு நல்லதையே நினச்சிட்டு முத்தரசன் சார், வணக்கம் சார். வாங்க டாக்டர் வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். பேஷண்ட் எங்கேயா பார்த்துடலாமா? தாராளமாக பார்த்துடலாமே. ஸ்வேதா, ஸ்வேதா. என்ன புருஷா கூப்பிட்டியா? ஆமாம் ஆமாம், கீழே வா. ஏதோ என்ன புருஷா, என்ன விஷயம்? இவர்தான் உங்க புருஷனா? ஆமா, உங்களுக்கு தெரியாதா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். மணாலனே மங்கையின் பாக்கியம். நான் புருஷனும் இல்லை ஜெமினி கணேசனும் இல்லை. நீ உட்காரு வா. டாக்டர் இந்த செக் பண்ணுங்க வாங்க. ஏன் செக் பண்ணணும்? யார் இவங்க? யாரா? போலீஸ் ஆஃபீஸர். கழுத்தில் ஸ்டெத்தோஸ்கோப்பு, வெள்ளை கோட்டு, கையில் பெட்டி வச்சிருக்காங்க. டாக்டர்னு தெரியலையா? டாக்டரா? இப்ப ஏன் வந்திருக்காங்க? உடம்ப செக் பண்ண வந்திருக்காங்க. உட்காரு. ஓ அப்படியா? அப்படிதான். அப்ப சரி, வாங்க போங்க டாக்டர். டாக்டர், நீங்க போகும்போது இதை எனக்கு கொடுத்துட்டு போறீங்களா? எதுக்கு? நானும் இத காதுல மாட்டிக்கிட்டு இங்க வச்சு நான் நல்லாயிட்டேன்னு பாத்துப்பேன்ல, அதனாலதான் கேக்குறேன். சரி, ஓகே. நான் போகும்போது கொடுத்துட்டு போறேன். இது என்னது ஊசி? அது ஒன்றும் இல்லை, இன்ஜெக்ஷன் போட்டால் உனக்கு சீக்கிரம் குணமாயிடும். அதுக்கு தான். இல்ல எனக்கு வேண்டாம், எனக்கு ஊசிலாம் வேண்டாம். உங்களுக்கு சரியாகணும்ல, ஊசி போட்டுக்கோங்க. வலிக்காம போட்டு விடுறேன். இல்ல ஊசி எல்லாம் வேண்டாம். எனக்கு ஊசினா ரொம்ப பயமா இருக்கு. வேண்டாம். இங்க பாருங்க, இத போட்டாதான் சரியா போகும். அமைதியா இருங்க. ஐயோ இல்ல, ஒண்ணும் இல்ல. ஊசி எல்லாம் வேண்டாம். ஐயோ எனக்கு ஊசி எல்லாம் வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம். ஊசி போடுங்க டாக்டர். நீங்க போடுங்க டாக்டர், போடுங்க. வாங்க டாக்டர், வாங்க. நாங்க புடிச்சிக்கிறோம். போடுங்க, போட்டுக்கோங்க. வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். உடம்பு நல்லாதான் இருக்கு. ஊசினா ரொம்ப பயம். ஏன் பயப்படணும்? ஊசி போட்டா சரியா போயிடும்ல. வேண்டாம், நான் நல்லாதான் இருக்கேன். ஊசி எல்லாம் போட வேண்டாம். எங்க நல்லா இருக்கீங்க? நீங்க நல்லாவே இல்ல. ஒரு மாதிரியா பேசுறீங்க. அதுவே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஊசி போட்டா எல்லாமே சரியாயிடும். நீங்க பயப்படாதீங்க. வலிக்கும்னு பயப்படுறீங்களா? ஏன் வலிக்காது? என் புருஷனுக்கு தான் வலிக்கும். அவரால நான் கஷ்டப்படுறது பாவம் தாங்க முடியாது. அதான் ஊசி வேண்டான்னு சொல்றேன். புருஷா, நீ திரும்பிக்கோ. எனக்கு ஊசி போட்டா உனக்கு வலிக்கும்ல, உன் மனசு தாங்காதுல்ல. இல்லை பரவாயில்ல. அது எது வந்தாலும் நாங்கள் தாங்கிப்போம். நீ குணமாகணும், போட்டுக்கோ. ஓ, உனக்கு வலிக்காதா? நான் ஊசி போட்டுக்கிட்டுமா அப்போ? வலிக்காது, போட்டுக்கோ. சரி, போடுங்க. ஊசி போடுங்க. போடுங்க டாக்டர். வேண்டாம், நான் நல்லாதான் இருக்கேன். எனக்கு ஊசி வேண்டாம்.